ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வரலட்சுமி பூஜைக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு யார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோன்னா, வரலட்சுமி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வரலட்சுமி இல்லைங்க, என் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்ட் வரலட்சுமி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயர் கூட அவங்க வீட்டில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அவங்க முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க. ஒரு டூ ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி போனாலே அவங்க வீடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 1 BHKலேருந்து 2 BHK ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் லாங்காக போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம பஸ்லேயே ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ் ஏறியாச்சு. அவங்களது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ நல்லா ஊரை சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போவோம். ஆக்சுவலி 6 o'clock இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் கிளம்புனதே 6 o'clock தான். பாப்பா வந்து பஸ்ஸில் ஒரு 10 minutes 15 minutesக்கு மேலே உட்கார மாட்டாங்க. அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இப்போ எதுவும் நல்லா தூக்க கலக்கத்தில் இருக்கா போல். ஆனால் 1 hour எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம் பஸ்லேயே. இது தாங்க அந்த பிளேஸ். நம்ம ஊரில் அந்த ஹவுசிங் போர்டெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இது ஒரு கம்யூனிட்டி, அல்கைல் கேட் கம்யூனிட்டி பாஸ் 2 அப்படின்னு நினைக்கிறேன், கேட் 2 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளாக்லாம் பாருங்கள், ஜே ஆல்ஃபபெட்டிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு பில்டிங்கும் எல்லாமே அப்படியே டிட்டோ சேமாக இருக்கும். ஒரு பில்டிங்கில் அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். இங்கே வந்து 2 BHK ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப கம்மி ரெண்ட்லேயே கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ரெண்ட்டு ஏற்றிட்டாங்க. துபாயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெண்டெல்லாம் ஏறிடுச்சு. அதனால் இப்போ இன்னும் ஒரு 2 monthsல நம்மளும் வீடு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். கூடிய விரைவில் ஹவுஸ் ஹண்டிங் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இந்த கம்யூனிட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், நர்சரி, ஹாஸ்பிட்டல், அப்புறம் விளையாடுறதுக்கு கிரவுண்டு, பார்க்கு, ப்ளே ஏரியா எல்லாமே வந்து இப்படி உள்ளே இருக்கும். வெளியில் பெருசாக நம்ம வேறு எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. லாஸ்ட் இயரும் இங்கே தான் வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. என்ன, எங்களால் இந்த கம்யூனிட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கே எங்களுக்கு 1/2 hour ஆச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அப்போ வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கார் பார்க்கிங் பெய்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் அந்த ப்ளே ஏரியா கிரவுண்டு. இது வந்து சின்ன பசங்கள்லாம் விளையாடுறது. அந்த இன்னும் கொஞ்சம் அப்படிக்கா போனீங்கன்னா பார்க் மாதிரி இருக்கும். பெரியவங்க விளையாடுறது, ஃபுட்பால் ஏரியா அதெல்லாமே இருக்குது. அப்புறம் மெயினாக துபாயில் இந்தமாரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸ் தெரிஞ்சு வர்றது ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க வீட்டு நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க வீட்டு நம்பரில் நம்ம இங்கே என்ட்ரன்ஸில் டைப் பண்ணி அவங்க மேலே இருந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் கேட்டு ஓப்பன் ஆகும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், மெயின் நம்மளுக்கு டோர் நம்பர் தெரியணும். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். போன வாட்டியெல்லாம் செம்ம ஆட்டம் இந்த அம்மா வரலட்சுமி நோம்பில். அப்போ வந்து நிறைய குட்டி குட்டி பசங்க இவங்களோட ஏஜ்லேயே இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த அம்மா பயங்கர ஆட்டம், கையில் பிடிக்க முடியல இந்த அம்மாவை. ஃப்ளோர் வந்துட்டோம். எனக்கு இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்கும்போது அந்த காஞ்சனா முனி அந்த மாதிரி படத்துலலாம் அந்த பேய் வர சீன் மாதிரி இருக்குமே, லைட்டெல்லாம் பிளிங்க் ஆகி அதுதான் டக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி இவ்வளோ லாங்காக ஒரு இடத்த பார்க்கும்போது. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம்.
தொட்டு கும்பிட்டு சொல்லுப்பா. தொட்டு கும்பிட்டா பொட்டு பொட்டுச்சா பொட்டு. பாத்தியா மாமா, பாத்தியா? அது வந்து வேண்டாம், நீ சாப்பிடு. அம்மா பொட்டு, அம்மாக்கு பொட்டு. என்ன கூப்பிட்றான். ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் கேப் போட்டாச்சு. ஸோ கேபுக்காக வெயிட்டிங். கேப் வந்தோன்னு நம்மளாம் கிளம்பிட வேண்டியது தான். ஆக்சுவலி பூஜை நடக்கிறத நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பாப்பா வந்து ஐயரை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னு தெரியல. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்து ரூம் கூப்பிட்டு போயிட்டேன். நான் பூஜை முடிஞ்சிட்டு ஐயர் போனதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன். அப்போ தான் அவன் நார்மல் ஆனான். அப்போ தான் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசவே ஆரம்பித்தா. ஸோ அதனால் அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. ஓகே, இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பாருங்கள், வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.